வெல்கம் டு எம்கேயூ ஃபேமிலி சேனல். இது ஒரு உண்மையான வாழ்க்கை. நான் இழந்தது ஒரு மனிதன் இல்லை, என் வாழ்க்கையே. என் வாழ்க்கை நான் சொல்கிற கதை. என் வாழ்க்கை இப்படி ஆகும் என்று நான் ஒரு நாளுமே நினச்சதே இல்லை. நாங்கள் 2 பேரும் முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் அது அப்படியே காதலாக மாறுச்சு. 7 வருஷம். அது சும்மா ஒரு நம்பர் இல்லை. அந்த 7 வருஷத்தில் நான் அவனோட வாழ்ந்த ஒவ்வொரு நொடியும் இன்னும் என் மனசில் தெளிவாக இருக்குது. எனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நான் சொல்லாமலே புரிஞ்சுக்குவான். நீ இருக்கேன்னா போதும்னு சொல்லுவான். அந்த ஒரு வார்த்தை எனக்கு உலகமே. ஆனால் அந்த காதலை என் அப்பா அம்மா ஏற்றுக்கொள்ளவே இல்லை. எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் எவ்வளவு அழுதாலும் இது சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு பக்கம் காதல், மற்றொரு பக்கம் குடும்பம். என்ன செய்யறது என்று தெரியாமல் நிறைய இரவுகள் தூங்காமல் அழுதுருக்கேன். இறுதியில் நாங்கள் முடிவு பண்ணினோம். ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அந்த நாளில் நான் கல்யாண பொண்ணு. ஆனால் அப்பா கையை பிடிக்காமல் நின்னதுக்கு உள்ளுக்குள்ளே உடைஞ்சிருந்தேன். என் அம்மா மட்டும் என்னை விட்டு போகவில்லை. அவங்க தான் என் தைரியம். காலம் போய்கிட்டே இருந்தது. 3 வருஷம் கழித்து என் கையில் ஒரு சின்ன கை வந்தது. என் முதல் பையன். அவனை ஃபஸ்ட் டைம் தூக்கிக்கிட்டப்போ இதுதான் என் உலகம்னு தோணுச்சு. அவன் சிரிச்சா என் கஷ்டம் எல்லாம் மறந்துடும். என் கணவர் ஒரு நல்ல மனிதர். என்னை மட்டும் இல்லை, என் மனசையும் பார்த்துக்கிட்டார். நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அவங்க எப்போவுமே நினைப்பார். இன்னும் 2 வருஷம் கழித்து எங்களுக்கு இன்னொரு பையன் பிறந்தான். இப்போ என் உலகம் 2 பேராக பிரிஞ்சிச்சு. எல்லாம் நல்லா போய்கிட்டே இருந்துச்சு. ஆனால் வாழ்க்கை எப்போ எதை கையில் எடுத்துக்கும்னு யாருக்கும் தெரியாது. என் கணவர் வேலைக்காக வெளியூருக்கு போனார். அங்கே தங்கி வேலை பார்த்தார். மாதத்துக்கு 2 தடவை தான் வர முடியும். ஆனால் அந்த 2 நாள் தான் எங்களுக்கு 1 மாதம் போல் இருக்கும். அவர் போகிற நாளில் என் மனசு வெறிச்சோடி இருக்கும். நான் என் 2 பசங்களோட என் அம்மா வீட்டில் இருந்தேன். அவர்களை வளர்த்துக்கிட்டு அவரோட நினைவோடு தினமும் வாழ்ந்தேன். ஒரு நாள் அவர் கால் பண்ணி உடம்பு சரியில்லை, நான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னார். எனக்கு பயமாக இருந்துச்சு. ஆனால் வரேன்னு சொன்னதால் கொஞ்சம் நிம்மதி. நாங்கள் வீடியோ காலில் பேசிக்கிட்டே இருந்தோம். நான் அவரை பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரியாக இருக்கியான்னு மீண்டும் மீண்டும் கேட்டேன். அவர் சிரிக்க முயற்சி பண்ணினார். ஆனால் அடுத்த சில நிமிஷத்தில் அவர் முகம் மாற ஆரம்பிச்சது. நான் கத்திக்கிட்டே இருந்தேன், என்னாச்சு, பேசு பேசுன்னு. ஆனால் என் கண் முன்னாடியே என்னோட உலகம் ஒரு நொடியில் முடிஞ்சிருச்சு. அந்த கால் முடிஞ்சதும் என் வாழ்க்கையும் முடிஞ்ச மாதிரி தான் இருந்தது. இப்போது நான் உயிரோடு இருக்கேன். ஆனால் உள்ளுக்குள்ளே நான் பாதி இல்லை. என் 2 பசங்களுக்காக தான் நான் நிற்கிறேன். அவங்க சிரிப்பு, அவங்க அப்பா எங்கேன்னு கேட்குற கேள்வி என் மனசை தினமும் உடைக்குது. என் அம்மா இன்னும் என்னோட பக்கம்தான் இருக்காங்க. அதுதான் எனக்கு ஒரு ஆறுதல். ஆனால் என் அப்பா இன்னும் என்னை ஏற்றுக்கொள்ளலை. என் வாழ்க்கை இப்போது ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் நான் வாழ்கிறேன்னு சொல்ல முடியலை. நான் இழந்தது ஒரு மனிதன் இல்லை, என் வாழ்க்கையே.